மிஸ்டர் ரெடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. அதாவது இந்த ஆண்மை பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கு. இந்த ஆண்மை கோளாறுக்கு ஒரு அருமருந்து சொல்லுங்களே ஐயா என்று நீங்க கேட்குறீங்க. எல்லாருக்கும் உகந்த மாதிரி சொல்லுங்க ஐயா. நாங்க சுகர் பேஷண்ட்டுகளும் இருக்கோம். பவர் போன சுகர் பேஷண்ட்டுகளே அப்படிதான் நான் கூப்பிடணும் உங்களை. பவருங்கிறது அதானுங்க, ஆண்மை தானுங்க. ஆண்மை போயிடும். அதே நான் எப்படி இதை சொல்றேன்னு தெரியல. அதாவது கெமிக்கல் ஆக்டான பொருள்களை நீங்க மாத்திரையா இருக்கட்டும் மருந்தா இருக்கட்டும், கெமிக்கல் ஆக்ட் உடம்புல சேர சேர கண்டிப்பாக நம்முடைய உடல் கெட்டுவிடும். பாடி அதாவது இயற்கையோட ஒன்று வாழணுங்க. அதாங்க உங்களுக்கு ஒரு இன்ப. அது சொன்னா புரியாது. நீங்க ஒரு சிறந்த ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தத்தை இதுக்கு மட்டும் ஆசைப்படுறீங்க தவிர எப்படி வாழணும்னு தெரிய மாட்டேது ஐயா. எதை வேணாலும் எடுத்து அதுலயே தான் இருக்கீங்க. உங்களுடைய அறிவுக்கு நீங்க வேலை கொடுக்கணும். என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. ஏன் இதுக்கு முன்னால இருந்தவங்களெல்லாம் இவ்வளவு நோயாளிகள் அப்பெல்லாம் இப்படி இல்லையே. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க. இது உண்மை சத்தியம். நீங்க விசாரிச்சு கூட பின்னால போங்க, ஹிஸ்டரி எடுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. படித்த மாணவர்கள்லாம் இருக்கீங்க, ரிசர்ச் பண்ணுங்க. வாழ்க்கையை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பிறகு இது பண்ணுங்க. டைம் பண்ணாலும் பரவாயில்ல, இதை பேசிடுறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால, 30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு தான் இருந்துச்சு. அளவுக்கு அதிகமா புள்ள பெற்றுக்கிறாங்க அப்படின்னு அரசாங்கமே சட்டம் போட்டுச்சு. உண்டா இல்லையான்னு நீங்க பின்னால போய் பாருங்க. இப்ப இருக்க மாணவர்கள்லாம் பின்னால போய் பாருங்க. உண்டா இல்லையாங்க? என்னுடைய சமகாலத்தவர்களை கேட்கிறேன், உண்டா இல்லையா? ஆயாக்களும் நர்ஸுகளும் குடும்ப கட்டுப்பாடு ஆள் கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நடந்தது. ஏன்னா காசு கிடைக்கும். குழந்தை அதிகமா பெற்றுக்க கூடாது, ஓவரா ஜனத்தொகை ஓவரா போகுதுன்னு சொல்லி பயந்து அரசாங்கம் பயந்த காலம் அது. இன்றைக்கு எல்லோரும் அந்த நிலைகளே இல்லையே. அப்ப எல்லாருமே குழந்தை இல்லை இல்லையா போராடிட்டு இருக்கீங்க. அது இல்லை இது இல்லை, இந்த தன்மை இல்லை, விரைப்புத்தன்மை இல்லை, முறைப்புத்தன்மை. எல்லாருமே முறைப்புத்தன்மையில் இருக்கிறீர்களே தவிர விரைப்புத்தன்மை அற்றவர்களாக போயிட்டு இருக்கோமே. என்ன காரணம்? அதுதான் நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஆனா விஷயத்துக்குள்ள வரமாட்டீங்க. உணவு தான் உணவு தான். ஆமா, ஏன் இந்த உணவை சரியாக உட்கொள்ளக்கூடாது? நாம் ஏன் மாறுறோம்? நிறைய விஷயம். இயற்கையில ஏன் மாறுறீங்க நீங்க? ஏன் இந்த அதாவது அது கெட்டு அப்படி என்னையா பிரச்சனை உங்களுக்கு? கெட்டு போகாம தண்ணியை எதா இருந்தாலும் கெட்டு போகாம இருக்க ஒரு மருந்தை போட்டு அதை வச்சுக்கிட்டு ஏயா குடிக்கணும்? நான் என் கேள்வி அதுதான். நான் யதார்த்தமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு பொருளையுமே நான் இந்த தண்ணியை மட்டும் சொல்லல. இந்த ஆப்பிள் பழம் பார்க்கணும், ஆரஞ்சு, அதுல பார்த்தா இவங்க அப்படிதான் கடைக்காரங்க அது கெடாம இருக்கிறதுக்கு என்னமோ தடை வரும். எதுக்குங்கிறேன். அது இயற்கையாகவே இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த தலைவுற வேலை, அதனாலதான் தலைவுற வேலை இல்லாம போச்சு இப்ப ரொம்ப பேத்துக்கு. அது காரணம் என்னன்னா, நாம் தவறான மருந்துகளை ஒண்ணு. அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் வச்சு இட்லி மாவை புளிக்க விடாம சாப்பிடுறது ரொம்ப அறிவாளியா நினைச்சுக்கிறது. இவங்க எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அது இயற்கைக்கு மாறான விஷயங்கள்னு சொல்றோம்ல, கொலை பண்றதுக்கு சமாதானம் அதெல்லாம். இயற்கைக்கு மாறான விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள். நேச்சர் என்னவோ அதாங்க வாழ்க்கை. அப்படி போனீங்கன்னா நோய் இருக்காதுங்க. உண்மையை சொல்றேன். மாவை அரைச்சு நீங்க பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்து 7 நாள் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா புளிப்பு கம்மியா தான் இருக்கும். ஆனா அங்க ரசாயன மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தெரியுமா உங்களுக்கு? புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு 1000% உண்டு. புற்றுநோய் மட்டும் இல்ல, உங்களுடைய உடலுக்கூறு என்ன மாதிரி கண்டிஷன் நடந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைலாம் அது வந்துடும். அது இட்லி மாவு மட்டும் சொல்லல, எதை நீங்க பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, வெளியில் புழங்கிறதுக்கு வச்சுங்க. பூ கெடாம இருக்கணும், பூ அப்படியே வாடாம இருக்கணும். வச்சு வெளியில எடுத்து தண்ணி, அதாவது உடலில் மேல் பகுதிகளை பயன்படுத்துறதுக்கு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை, நான் வேணான்னு சொல்ல. பிரிட்ஜ் அதுக்கு வேணா பயன்படுத்தலாம். உணவுப் பொருள் உள்ள அனுப்புற பொருள் எல்லாம் எதுவுமே பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத தயவு செய்து நிறுத்தி விடுவீர்கள். இந்த டைம்ல நீங்க நிப்பாட்டிருங்க. லட்சியம் எடுங்க. ரொம்ப தவறு, மிக மிக தவறு. வன்மையா கண்டிக்கிறேன் இந்த விஷயத்த. புரிஞ்சுங்க. பிரிட்ஜுங்கிறது வெளி வட்டார விஷயங்களுக்கு வச்சுக்கங்க. உள்ள அனுப்புற விஷயங்களை எந்த பொருளையும் பிரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. அது அவசியமற்றது, தேவையற்றது. சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். அப்புறம் நோய் வருது எப்படி வராம இருக்கு? பண்றது பூராமே அயோக்கியத்தனம், முட்டாள்தனம்.
இந்த தவறான விஷயங்கள் எல்லாமே. அப்படிங்கும்போது நோய் வரத்தான் செய்யும். அப்ப திரும்ப அதுக்கு ஒரு லைன் கட்டி நிற்பீங்க. அந்த மாத்திரை நல்லா இருக்கு, இந்த மாத்திரை விழானே ஒரு விழா வைக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு நோய்கள் வந்துருச்சு. அவ்வளவு பேர் மாத்திரை மருந்து. வாழ்க்கையை வந்து மிக சாதாரணமா இயற்கையோட ஒண்டிட்டோம்னா ஈஸியா ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம், அற்புதமா இருக்கலாம். எல்லா நோய்க்கும் சித்தர்கள்ட்ட தீர்வு இருக்கியா? எல்லா நோய்க்குமே இருக்கியா? பெரிய விஷயமே கிடையாது அது. அந்த நோயை உருவாக்கிட்டு வந்தா தானே செலவு உங்களுக்கு. நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு 10 பைசா செலவே இருக்காது. முதல்ல நோயே வராது. இயற்கை தண்ணியை குடிங்க, இந்த மாதிரி வாங்க. அது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி கொண்டு போயிட்டு நீங்க இந்த இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். சரியா? ஆகவே இந்த மாதிரி எல்லாம் செய்யாம இயற்கையோட நீங்க ஒன்றி வாழணும். அப்ப வீரியம் அதிகரிக்கணும், ஆண்மை உறுப்புகள்லாம் சிறப்பா இருக்கணும். அன்றைக்கு ஏன் இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, குழந்தை பெற முடியாத நிலையும் இந்த மாதிரி வர்றதுலாம் இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தினாலதான் விஷயம். விளக்கெண்ணெய் அதே மாதிரி சாப்பாட்டுல விளக்கெண்ணெய் கலக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு எண்ணெயை பிராண்டட் ஐட்டம்னு வாங்கிட்டு வருது. செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி விளக்கெண்ணெயை கலந்து இயற்கை வளத்தை கூட்டுங்கள் உடம்புக்கு. முதல்ல விளக்கெண்ணெய் உள்ள கலந்து போகும்போது மூலாதார உஷ்ணமே குறைஞ்சிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. சுக்கிர நஷ்டம் ஆகாது. இல்லாட்டி உஷ்ணம் ஏற ஏற சுக்கிர நஷ்டம், உங்களுக்கு விந்து தன்மையே கெட்டு போயிருமே ஐயா. அதே மாதிரி ஆயில் பாத்தி யாருமே எடுக்கிறது கிடையாது. நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2, இதெல்லாம் யாரும் செய்யறதே கிடையாது. என்ன பண்றது? ஆக இதெல்லாம் இருக்கு ஐயா. அதனால நான் என்ன சொல்றேன், அதுக்கு ஒரு சிறந்த மருந்து இப்போ சொல்லிடுறேன். இது மாதிரி இயற்கையோட ஒன்றி வாழவும் செய்யணும். நீங்க பதார்த்தங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாம நல்ல இயற்கை உணவு, காய்கறிகள் இந்த மாதிரி வச்சு இயற்கையா சாப்பிடுங்க. எளிமையா சாப்பிடுங்க. ஒன்றும் பெருசாலாம் பந்தாலாம் பண்ண வேணாம். வயிறார சாப்பிடுங்க. இயற்கையான பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க. இதுல இப்போ அருமையான மருந்து சொல்றேன். எதுக்கு சிறந்த ஆண்மகனாக, பலசாலியாக, மூச்சு வாங்காமல் சிறந்த நேரம், நீண்ட நேரம் வேலை செய்வதற்கு, உடல் சோறாமல் இருக்க, உடல் வலிமை பெறுவதற்கு, உடல் தெம்பு பெறுவதற்கு, இதுக்கெல்லாம் வந்து எக்ஸசைஸே பண்ண வேண்டாம். இதை நான் சொல்ற விஷயங்களை சாப்பிட்டீங்கனால உடம்பு கல்லாக மாறும். என்னங்க அது? சொல்லுங்க ஐயா சீக்கிரம் அப்படிங்கிறீங்களா? இந்த சொல்றேன், தேங்காய் பால். யாருக்கு சொல்றேன்? சுகர் கம்ப்ளைண்ட் உள்ள ஆட்கள் டெய்லி சாப்பிடுங்க. எங்கேயோ ஒரு பேச்சு கேட்குது, ஐயோ தேங்காய் சாப்பிடலாமா சுகருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் அங்கிட்டு கேட்கிறாரு. ஐயா இன்னைக்கு சொல்ற நல்லா கேட்டுங்க. சுகரை பச்சை தேங்காயை சாப்பிட்டீங்கன்னா சுகர் குறையும். எப்படி? பச்சை தேங்காயை தொடர்ந்து சாப்பிட்டால் சுகர் குறையும், கணைய புண் ஆறும். சரி, எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். சுகருக்காக ஆண்மை விருத்திக்கான ஒரு அற்புதமானது. தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால் இருக்கும் போதே இஞ்சி சாறு எடுத்து அதில் போடும். இஞ்சி சாறு, பனங்கள் கண்டு, சுத்தமான பனங்கள் கண்டு, இஞ்சி சாறு, தேங்காய் பால், இந்த மூணையும் நல்லா, அதாவது தேங்காய் பால்ல கலந்துடணும் எல்லாமே. பச்சையாவே சொல்றேன், எல்லாம் பச்சை தான். காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி சாறு, பனங்கள் கண்டு, தேங்காய் பால், இந்த மூணையுமே ஒன்று சேர்த்துடணும். ஒன்று சேர்த்து இதை வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். நல்லா இது பண்ணி வச்சிடணும். சரி, இதோட முடிஞ்சு போச்சுங்களா? இல்லவே இல்லை. பேரிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா? சாதாரண பேரிச்சம்பழம் ஒன்று நீங்கள் பெருசெல்லாம் போய் வாங்கணும். ஐயோ அது வந்து சுகர் ஏறிமையா எங்களுக்கு அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக ஏறாது. எப்படி? நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறாது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய உண்மையான, நான் சொல்றது என்னன்னா, பேரிச்சம்பழத்தில் தேவையில்லாத சர்க்கரையை அவங்க போட்டு வச்சிருப்பாங்க, அதுல தான் உங்களுக்கு சுகர் ஏறும். பேரிச்சம்பழத்தில் வந்து சுகரை தூக்காது என்னைக்குமே. அதான் பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா என்ன பண்ணணும், நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாலே தண்ணியில போட்டுடணும், உப்பு தண்ணியில போடணும். பேரிச்சம்பழத்தை வாங்கி உப்பு தண்ணியில போட்டுடணும். ஏன்னா அதில் கெமிக்கல்லாம் நிறைய கலக்கிறதா சொல்றாங்க. அதனால சரி, இந்த பேரிச்சம்பழத்தையே போடணும்னா நான் சொல்ற பழம் உங்களுக்கு கிடைக்காது. வில்வப்பழம் கிடைக்குமா? இங்கே அது வில்வப்பழம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. வில்வப்பழம் கிடைத்தவர்கள் வில்வப்பழத்தோட சதையை தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க. இதுதான் மருந்து. கிடைக்காதனால நான் பேரிச்சம்பழத்தை சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் கிடைக்காது அது.
வில்வப்பழத்தை 48 நாளுங்க வில்வப்பழத்தை தேங்காய் பாலில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட நோஞ்சானும் சிறந்த சிங்கமாக மாறி விடுவான், சிறந்த ஆண்மை பெறுவான். சரி, அது ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த தேங்காய் பாலில் வந்து நீங்கள் கடையில் போகலாம், ஆலம்பிசின்னு அரசம்பிசின்னு விற்கும். அந்த ஆலம்பிசின்னு அரசம்பிசின்னு எது கிடைச்சாலும் சரி அதை வாங்கி கொஞ்சம் அதில் போட்டுங்க. பாதாம் மிஷின் போடலாமா சார்னு ஒருத்தர் வர்றாரு, தயவுசெய்து போட்டு விடாதீங்க, சுகருக்கு ஆகாது. அரசன் மிஷின் போடுங்க, ஆலம் மிஷின் போடுங்க, இது ரெண்டுமே சுகரை ஓட்டும். அதே மாதிரி கருவேல மரத்துடைய பிசின் ஓகே, வேளா மரத்துடைய பிசின் கிடைச்சாலும் ஓகே, இதை தட்டி போட்டுருங்க. இதெல்லாம் கிடைக்கல சார், நாங்கள் பிசின் வாங்க முடியல சார், கிடைக்கல அப்படின்னா, பேரிச்சம்பழமும் சாப்பிட பயமா இருக்கு சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதுல ஒரு சிறந்த இன்னொரு விஷயத்த சொல்றேன், அதை நீங்க வந்து சேர்த்துங்க. என்ன சேர்க்கணும் தெரியுமா? முருங்கை இலை பவுடர். முருங்கை இலை இந்த தேங்காய் பாலில் முருங்கை இலை, அது வந்து சில பேருக்கு இந்த சுவை பிடிக்காது, ஆனா பச்சளையாக தண்ணியில கலக்கி இது சாப்பிடும் போது இல்லாட்டி அரை ஸ்பூன் வாயில போட்டுக்கிட்டு கொப்பிடிச்சு குடிச்சிடணும். முருங்கை இலை உள்ள போகணும் ரெகுலரா. இது மாதிரி அந்த தேங்காய் பாலை தொடர்ந்து காலையில நீங்க எடுத்துருங்க, சாயங்காலம் 6 மணிக்கு ஒருக்கா எடுத்துருங்க. நீங்கள் வாழ்க்கையில வில்வப்பழம் கலந்த தேங்காய் பாலை ஒருத்தன் 48 நாளைக்கு எடுத்தானா அவன் வந்து படுமோசமான, அவனுக்கு வந்து என்ன சொல்றது, டிபி நோயாளியா இருந்தா கூட சரி, அவனுக்கு வந்து HIV பாஸ் ஆயிருந்தா, அது HIV இருந்தா கூட சரி, துஷ்டகரமான ஒரு நோய் இருந்தா கூட சரி, அவன் விந்தனு சிறப்பாக செயல்பட்டு அவன் சிறந்த ஒரு இந்திரனை போன்ற வீரத்தை பெறுவான். இதுதான் உண்மை. என்ன சேர்த்தா சொன்னேன், அரசம் பிசுன்னு ஆலம் பிசுன்னு, அதுக்கு மேல வில்வப்பழத்தை தேங்காய் பாலோட இணைச்சு சாப்பிட்டான். இதுக்கு மீறின வீரியம் கொடுக்கக்கூடிய உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.